Hello everyone, 11th standard, subject commerce, unit 2, chapter 5, topic rights of a partner. In our previous video, we had discussed about contents of partnership deed. ஸோ கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். அதாவது கூட்டாளிகளினுடைய உரிமைகள் மற்றும் கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டாளிகளினுடைய ரைட்ஸ் என்ன, உரிமைகள் என்ன, அதே மாதிரி டியூட்டிஸ் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். See here students, rights of a partner. ஸோ கூட்டாளிகளுடைய உரிமைகள் என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் பாருங்கள், ரைட்ஸ் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ அந்த பிஸ்னஸில் வியாபாரத்தில் பங்கு பெறக்கூடிய உரிமை. சரியா? ஸோ அது யாருக்கு இருக்குது? ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு பங்கு பெறக்கூடிய உரிமை வந்து யாருக்கு இருக்குது? ஒவ்வொரு பார்ட்னருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So every partner has a right to take part in the management of the business. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லேயும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் யார் பங்கு கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது? ஒவ்வொரு பார்ட்னரும் அதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? ஒவ்வொரு கூட்டாளிகளுக்கும் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரைட் டு பி கன்சல்டட், ஆலோசனை கூறும் உரிமை. ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள், ஆலோசனை கூறும் உரிமை. ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ் கன்சர்னிங் த ஃபார்ம். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்குமே என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கூட்டாண்மையில், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு என்ன இருக்குது? ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ், எல்லா விதமான மேட்டர்ஸை பற்றியும் அவங்க என்ன பண்ணணும்? கலந்துரையாடுறதுக்கு, கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? ஒவ்வொரு கூட்டாளிக்கும், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ கன்சர்னிங் த ஃபார்ம், எதை பற்றி? அந்த நிறுவனத்தை பற்றி, அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி என்ன பண்ணணும்? எல்லாரும் கலந்துரையாடி ஆடுறதுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? எவ்ரி பார்ட்னர். சரியா? த டெசிஷன் ஆஃப் த மெஜாரிட்டி வில் ப்ரிவைல் இன் ஆல் த ரொட்டீன் மேட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டெசிஷன்ஸையும், ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளாகட்டும், யாரை வந்து மெஜாரிட்டியாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒரு கருத்து சொல்கிறாங்களோ, ஸோ இப்போ 50 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் யார், எவ்வளோ இருக்கிறாங்க, ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய டெசிஷன் தான் என்ன இருக்கும்? ஃபைனல் ஆகும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, த டெசிஷன் ஆஃப் த மெஜாரிட்டி வில் ப்ரிவைல் இன் ஆல் த ரொட்டீன் மேட்டர்ஸ். எல்லா விதமான மேட்டர்ஸ்லையும் யார் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பர்சன் வந்து நமக்கு டெசிஷன்ஸ் ஒரே மாதிரி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு டெசிஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் வேர் த மேட்டர் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் சச் as admission of a new partner, change in the nature of business, etc. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்டர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு அடித்தளமான நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருடைய கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு நியூ பார்ட்னரை அட்மிஷன் பண்ணணும்னா கூட என்ன பண்ணணும்? எல்லாரோட கருத்துக்களையும் நம்ம கேட்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி சேஞ்ச் இன் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸினுடைய தன்மையை வந்து மாற்றணும். ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதனுடைய தன்மையவே மாற்றி வேறு மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பார்ட்னரையும் நம்ம கன்சல்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ என்ன இருக்குது? எல்லாருக்குமே அந்த கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸ் டு பி கன்சல்டட், எல்லாரோட முடிவும் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும். ஸோ எக்ஸட்ரா டெசிஷன்ஸ் மஸ்ட் பி யுனானிமஸ், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகணும். அவங்களுடைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? யுனானிமஸாக இருக்கணும். அதே இது ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டவங்களோட முடிவுகளை தான் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்குவோம், அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, ஸோ ரைட்ஸ் டு பி கன்சல்டட். ஸோ இந்த ஒரு உரிமை இருக்குது. சரியா? ஸோ என்ன உரிமை? ஆலோசனை வழங்கக்கூடிய அல்லது ஆலோசனை கூறக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? எவ்ரி பார்ட்னர்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ரைட்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட். என்ன சொல்கிறாங்க? கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள்,
தென் பத்திரங்களை பார்வையிடக்கூடிய உரிமை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரைட்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும், எல்லா விதமான ரெக்கார்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, புக்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவங்க பார்வையிடக்கூடிய உரிமையை பெற்றிருப்பாங்க. யார்? எவ்ரி பார்ட்னர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷுட் ஹாவ் ரைட்ஸ். என்ன இருக்குது, என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்வையிடுறதுக்கான ஒரு உரிமை அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? எவ்ரி பார்ட்னர்ஸ். ஸோ எவ்ரி பார்ட்னர்ஸ் ஹேஸ் த ரைட் of access to all records and books of accounts and to examine and copy them. என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணலாம், அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதா சொல்கிறாங்க, ஆக்சஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ். என்ன பண்ணலாம், எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையும் அவங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ என்ன பெறுதல்கள் என்ன, செலுத்தல்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் சரி, ஆல் ரெக்கார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. யாருக்கு? ஒவ்வொரு பார்ட்னருக்கும். அண்ட் டு எக்ஸாமின் அண்ட் காப்பி தெம். என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணுறது, எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை ஒரு காப்பியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நகல் இருக்கு இல்லையா, அதாவது ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, நமக்கு தேவைப்பட்டதுன்னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் தேவைன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கலாம், ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்படிப்பட்ட நிறைய உரிமைகள் யாருக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இருக்குது. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரைட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி லாபத்தில் பங்கு பெறக்கூடிய உரிமை. ஸோ என்ன இருக்குது, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, லாபத்தில் பங்கு பெறக்கூடிய உரிமை இருக்குது. ஸோ இது நம்ம கேஷுவல் நார்மல் தானே. ஸோ எவ்ரி பார்ட்னர் இஸ் entitled to share the profits in the agreed ratio. ஸோ அவங்க வந்து அக்ரீட் ரேஷியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம ஷேர் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம அது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், அந்த ரேஷியோ படி அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஒவ்வொரு இயரும் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? இஃப் நோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டீட். ஒருவேளை நம்மளுடைய அந்த கண்டென்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸில் என்ன பண்ணலை, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பற்றி அவங்க என்ன பண்ணலை, கொடுக்கலை, ஏதும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது லைக் ஒரு 6%, 5%, 10% இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்பெசிஃபைடாக எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இந்த டீட் தே மஸ்ட் பி ஷேர்ட் ஈக்குவலி. ஸோ ஒன்று அந்த ரேஷியோ, அக்ரீட் ரேஷியோ, அந்த ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷியோ படி நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒருவேளை அந்த மாதிரி ரேஷியோஸை வந்து நம்ம இதில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவலாக எல்லா பார்ட்னர்ஸும் என்ன பண்ணலாம், அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான், ஸோ ரைட்ஸ் டு ஷேர் ப்ராஃபிட். சரியா? அடுத்து பாருங்கள், ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுறாங்க, வட்டி பெறும் உரிமை. சரி, வட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பெறக்கூடிய உரிமை என்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய எவ்ரி பார்ட்னர்ஸ்க்கும் இருக்க தான் செய்யுது. அ பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அ பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ். ஸோ ஒருவேளை அவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இந்த கன்சர்னுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது சம் லோன்ஸு, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் முன்கூட்டியே பை ஹிம் டு த ஃபார்ம் அட் த அக்ரீட் ரேட். ஸோ என்ன பண்ணோம், எவ்வளோ வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கோம், லோன் ரிசீவ் பண்ணியிருக்கிறோமோ, அண்ட் வேர் நோ ரேட் இஸ் ஸ்டிப்புலேட்டட். ஸோ அப்படி ரேட், அக்ரீட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுபடி நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், செலுத்தணும். அண்ட் அது கொடுக்கவே இல்லை, எந்த விதமான நோ ரேட் இஸ் ஸ்டிப்புலேட்டட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டீடில். ஸோ இன்ட்ரெஸ்ட் அட் 6% பெர் ஆனம் அலோட். என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு 6% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி லோன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் டீடில் ஏதாவது சம் பர்சன்டேஜ் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இன்க்ளூட் பண்ணலைன்னா கூட என்ன பண்ணணும்,
நார்மலாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 6% பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 6% சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, அதில் டீடில் கொடுக்கலாட்டி கூட நம்ம கொடுத்தே ஆகணும். சரியா? ஸோ தான் அடுத்ததா ரைட்ஸ் டு பி இன்டம்னிஃபைடு, தொடரும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி இன்டம்னிஃபைட் பை த firm for all acts of other partners in the ordinary course of the business. He has a further right to receive back any amount spent by him on behalf of the firm. Only things is he must have acted fraudulently. ஸோ இன்டம்னிஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்னது, ஒரு ஈட்டுறுதின்னு சொல்லுவோம். ஸோ ஈட்டுறுதினா என்னது, சம்திங் ஏதோ ஒரு நம்ம ஃபேமுக்காக, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ சம் ஸ்பெண்டிங், ஸோ செலவுகளை ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டினரியான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஏதோ ஒரு சம் அதர் பார்ட்னர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ சம் செலவுகளை he has a further right to receive back any amount spent, என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பர்சனலாக பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபார்ம், எனக்காக அந்த நிறுவனத்திற்காக அவங்க பர்சனலாக ஏதாவது செலவுகளை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரிசீவ் பேக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸ்னால் என்னது, எதுக்கு எதை ரிசீவ் பேக் பண்ணுறதுக்கு, அவங்க ஒவ்வொரு பார்ட்னரும் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஃபேமுக்காக அந்த நிறுவனத்திற்காக செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செலவுகளை வந்து ரிசீவ் பேக் பண்ணுறதுக்கு, நம்ம திரும்ப பெறுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க, ரைட் டு பி இன்டம்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி திங் இஸ் ஹீ மஸ்ட் ஹாவ் ஆக்டட் ப்ராடன்ட்லி, என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அந்த நிறுவனத்திற்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது இது அதோட அர்த்தம். தென் ரைட்ஸ் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஸோ நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த அசட்ஸை, சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியாபார நலனுக்காக, ஸோ இந்த பிஸ்னஸினுடைய ஒரு ஒரு நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பயன்படுத்தக்கூடிய உரிமை. ஸோ நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேமில் இருக்கக்கூடிய அந்த அசட்ஸை, அந்த சொத்துக்களை வந்து என்ன பண்ணுறோம், எதுக்காக, எதோட நலனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய உரிமை. ஸோ அதான் என்ன சொல்கிறோம், ரைட்ஸ் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். என்ன பண்ணலாம், இந்த பார்ட்னர்ஷிப்காக, கூட்டாண்மை நிறுவனத்திற்காக என்ன பண்ணலாம், தேவைப்பட்டால் ஒவ்வொரு கூட்டாளியும் என்ன பண்ண முடியும், has the rights to use partnership property, என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய அந்த கூட்டாண்மை சொத்துக்களை ஸோ என்ன பண்ண முடியும், இந்த பார்ட்னர்ஷிப்புக்காக, அந்த நிறுவனத்திற்காக ஏதாவது தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்குமே இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள் 8th one, ரைட் டு ரிட்டையர். ஸோ என்ன பண்ணுறாங்க, விலகக்கூடிய உரிமை. ஸோ அந்த கூட்டாண்மையிலிருந்து நிறுவனத்திலேருந்து, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து விலகக்கூடிய உரிமை என்ன இருக்குது, ஒவ்வொரு கூட்டாளிக்கும் இருக்குது. ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் அ ரைட் டு ரிட்டையர் அஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த டீட் ஆர் வித் த கன்சென்ட் ஆஃப் த அதர் பார்ட்னர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரைட்ஸ் இருக்குது. எதை பற்றினது, ஸோ அவர் வந்து அந்த கூட்டாண்மை நிறுவனத்திலேருந்து நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்று அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பற்றின டேர்ம்ஸு, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்லை அப்படின்னு சொன்னால் வித் த கன்சென்ட் ஆஃப் த அதர் பார்ட்னர்ஸ். ஸோ மற்ற பார்ட்னர்ஸினுடைய அவங்களுடைய ஒரு எண்ணங்களும் அவங்களுடைய ஒரு தன்மையும் என்ன இருக்குது, ஒரு பார்ட்னரை ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் ஹீ கேன் ரிட்டையர் அட் எனி டைம் பை கிவிங் ப்ரேயர் நோட்டீஸ் டு த அதர் பார்ட்னர். என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து அவர் விலகணும்னு நினச்சாரு அப்படின்னு சொன்னால், ஸோ விலகணும்னு நினச்சாரு என்ன பண்ணணும், ஒரு 14 டேஸுக்கு முன்னாடி ஹீ கேன் ரிட்டையர் அட் எனி டைம். என்ன பண்ணலாம், எந்த டைம்லனா ரிட்டையர் பண்ண முடியும். பட் அவர் என்ன பண்ணணும், கிவிங் ப்ரேயர் நோட்டீஸ், என்ன பண்ணணும், முன்கூட்டியே அவர் என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும். சரியா? ஸோ டு த அதர் பார்ட்னர்ஸ், மற்ற பார்ட்னர்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கூட்டாண்மை நிறுவனத்திலேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணலாம், ரிட்டையர் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? ஸோ
அடுத்து பாருங்கள் 9th ஒன் ரைட்ஸ் டு கண்டினியூ. ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம், கூட்டாண்மையிலேயே இருந்து தொடரக்கூடிய உரிமை. முதல்ல நம்ம பார்த்தது ரிட்டையர் பண்ணிக்கிறது, விலகக்கூடிய உரிமைன்னு இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி அவருக்கு தொடர்ந்து அதில் அந்த கண்டினியூவாக அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு உரிமையும் இருக்குது. சரியா? ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு கண்டினியூ இன் த ஃபார்ம். என்ன பண்ணலாம், அந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒவ்வொரு பார்ட்னருமே என்ன பண்ணலாம், அவங்களுடைய கண்டினியூவாக, ஸோ ஒரு தொடர்ந்து அதில் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்குமே இருக்குது. ஓகேவா? ஹீ கேன் நாட் பி எக்ஸ்பெல்ட் எக்ஸப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ ஒருவேளை இந்த வெளியேற்றக்கூடிய, அதாவது என்னது, எக்ஸ்பெல்னா வெளியேற்றக்கூடிய ஒரு உரிமை. சரியா? அது யாருக்கு மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை நம்ம பார்ட்னர்ஷிப் டீடில், ஸோ பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பார்ட்னர் இதில் இருக்கக்கூடிய இந்த மொத்த பார்ட்னர்ஸில் யாராவது ஒரு பார்ட்னர் நம்ம என்ன பண்ணணும், வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதில் டீடில் முன்கூட்டியே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது அதன்படி என்ன பண்ணலாம், எக்ஸ்பெல் பண்ணலாம். எக்ஸ்பெல் மீன்ஸ் என்னது, வெளியேற்றம் செய்கிறது. ஸோ யாரை, ஒரு பார்ட்னரை. ஸோ அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த டீடில் எதுவுமே கொடுக்கல, இந்த எக்ஸ்பெல் பண்ணுறதை பற்றி, வெளியேற்றதை பற்றி நம்ம என்ன விலகலை, அதாவது அவங்கள வந்து நிறுவனத்திலேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி, வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பற்றி நம்ம டீடில் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அவர் தொடர்ந்து என்ன பண்ணலாம், அவர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கலாம். புரியுதா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர்னா என்னது, கூட்டாளிகளுடைய கடமைகள் என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி பாருங்கள். ஸோ டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ். ஸோ அனைத்து கூட்டாளிகளுக்காக தொழில் நடத்துறது. ஸோ எல்லா கூட்டாளிகளுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பிஸ்னஸை நடத்துறது, கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஆன் த ஃபார்ம் to the maximum advantage of all partners. என்ன பண்ணுறாங்க, ஸோ எல்லா பார்ட்னர்ஸுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க. ஸோ இது ஒரு கடமையாக நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், உழைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்காகவும் இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது, இந்த பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டியூட்டி டு பி ட்ரூ. ஸோ என்ன சொல்கிறாங்க, உண்மையாக இருக்கும் கடமை. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் உண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ஒருத்தர் வந்து சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரிலாம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலலாம் என்ன இருக்குது, அதில் வந்து நிறைய வந்து ஒரே ஆள் தான் அதில் கண்டக்ட் பண்ணுறாங்கிற போது அதில் நிறைய உண்மைத்தன்மை இருக்கும். ஸோ அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்ன இருக்குது, நிறைய வந்து டிஸ்ஹானஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்ன இருக்கணும், அவங்களுடைய கடமை என்ன, ஒவ்வொரு பார்ட்னருடைய கடமைகள் என்ன, டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணணும், ட்ரூவாக இருக்கணும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போதும் அதில் என்ன பண்ணணும், உண்மைத்தன்மை இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். சரியா? ஸோ எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் பி ட்ரூ, ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் டு ஒன் அனதர். என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செஞ்சாலும், ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு காரியத்தை நம்ம அந்த பிஸ்னஸ் செய்யும் போதும் அதில் என்ன பண்ணணும், உண்மையோடு செயல்படணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடுத்தவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டாளிகளுக்கு என்ன பண்ணணும், உண்மையாக நடந்துக்கணும். தேர் மஸ்ட் பி அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அண்ட் ஃபேர் டீலிங்ஸ். என்ன பண்ணணும், உண்மையான ஒரு நல்ல விதமான தன்மை இருக்கணும். அதே மாதிரி ஃபேர் டீலிங்ஸ், உண்மையான நடவடிக்கைகள் அதில் இருக்கணும். எந்த விதமான டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸும் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், கணக்குகள் ஒப்படைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து எப்படி இருக்கணும், உண்மையான ஒரு தன்மை இருக்கணும். ஸோ கணக்குகளை வந்து ஒப்படைக்கும் போது ஸோ அதில் என்ன பண்ணணும், ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். ஏன்னா அதில் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எப்படி இருக்கணும், ஃபேர் டீலிங்ஸ் இருக்கணும். ஃபேர் அக்கௌண்ட் டீலிங்ஸ் இருக்கிறம்போது அதை என்ன பண்ணணும், ஃபேராக தான் நம்ம என்ன பண்ணணும், அதையும் நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். ஸோ a partner is bound to keep
அண்ட் ரெண்டர் ட்ரூ அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்க ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், ஃபுல் ஆகும். ஸோ ஃபுல் அக்கௌண்ட் என்னது, எல்லா நம்ம தரோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ட்ரூ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும், உண்மையான நடவடிக்கைகள் எல்லாமே அதில் பதியப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி மஸ்ட் ப்ரொடியூஸ் ரெலவெண்ட் வவுச்சர்ஸ். அதுக்கு இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ரெலவெண்ட் வவுச்சர்ஸ் இருக்கணும். ஸோ பில்ஸ் இருக்கணும், சரியா? ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதை நம்மளால் நம்ப முடியும். புரியுதா? அது சொல்கிறாங்க ஃபார் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட். எதுக்கு, நம்ம ஏதாவது செலவுகள் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான வவுச்சர்ஸ் கண்டிப்பாக ரெலவெண்ட் வவுச்சர்ஸ் இருக்கணும். பை ஹிம் அண்ட் ஹேண்ட் ஓவர் டு த ஃபார்ம் ஆல் அக்கௌண்ட்ஸ் விச் ஹாவ் கம் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அஸ் பர் பார்ட்னர். என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் கையிலையும் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போய் சேரும்போது எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ் இன்கர்டுக்கு தேவையான வவுச்சர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த ஃபேர்மில் இருக்கக்கூடிய ஓவரால் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபேர் டீலிங்ஸோட, ஃபேர் ட்ரூவான டிரான்சாக்ஷனோட ஃபுல் அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட ஹேண்ட்ஸ்லையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? அதான் சொல்கிறாங்க. ஸோ டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், டியூட்டி டு indemnity the firm. So indemnity the firm. So நிறுவனத்திற்கு ஈடு செய்யும் கடமை. ஸோ indemnity the firm நானது நிறுவனத்திற்கு ஈடு செய்யும் கடமை. ஸோ எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் indemnify the firm for any loss caused by his fraud or willful negligence in the conduct of the business. ஸோ எல்லா பார்ட்னர்ஸும் ஏதாவது ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட தவறான நடவடிக்கைகள்னால, ஸோ தவறான நடவடிக்கைகள்னால ஃப்ராடு, இந்த மாதிரி வில்ஃபுல் நெக்லிஜென்ஸு, ஸோ இந்த மாதிரி அதனால் ஏற்படக்கூடிய நட்டம் மற்றும் இழப்புகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். ஸோ ஒவ்வொரு பார்ட்னரும் எதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணணும், அதில் ஏற்படக்கூடிய அவங்களுடைய தவறான செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய நட்டங்களையும் இழப்புகளையும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் ஏற்றுக்க தான் வேணும். சரியா? ஸோ அப்போது இதுக்கும் கடமைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க யார், ஒவ்வொரு பார்ட்னர்ஸும். ஸோ அடுத்து பாருங்கள், டியூட்டி டு ஷேர் த லாஸ். அதே மாதிரி நட்டங்கள் ஏற்படும் போதும் என்ன பண்ணணும், அதை எல்லா பார்ட்னர்ஸும் அதை ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அது எல்லா அக்ரிமெண்ட்ஸுக்கும் ஏற்றுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸை செய்கிறாங்க. ஸோ எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. இன் த அப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரீட் ரேஷியோ இட் மஸ்ட் பி பாண்ட் ஈக்குவல். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஏதாவது அந்த லாஸ் ஏற்படும் போது ஏதாவது சம் பர்சன்டேஜஸ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டீடில் அதைப்படி லாஸை ஏற்றுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய லாஸஸை அவங்க எல்லாருமே ஏற்றுக்க தான் வேணும். ஓகேவா? தென் டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன். டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன். ஸோ சம்பளம் பெறும் கடமை. ஸோ சம்பளம் சம்பளம் அதில் இருக்கிறோம். இப்போ ஒரு பார்ட்னராக இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது சம்பளம் பெறக்கூடிய உரிமை இருக்கணும். ஸோ கடமை இருக்கும். ஸோ சம்பளம்ங்கிறது ஒரு கடமை. ஸோ நோ பார்ட்னர் இன்க்ளூடிங் த மேனேஜிங் பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு எனி ரெமுனரேஷன். அதாவது சேலரி ஆகட்டும் அல்லது ஏதாவது சம் கமிஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பெறக்கூடிய உரிமை, கடமை. சரியா? ஃபார் த ஒர்க் டன் பை ஹிம். என்ன பண்ணலாம், ஸோ அவர் என்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு சர்டன் கமிஷன்ஸோ அல்லது சேலரியோ என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அன்லெஸ் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு த கான்ட்ரரி. சப்போஸ் அதில் வந்து அக்ரிமெண்ட்டில் எதுவும் அது சம்மந்தமாக கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த பார்ட்னருக்கு வந்து மேனேஜிங் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எதுவும் சேலரி கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ரெமுனரேஷனை வந்து பெறக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், டியூட்டி நாட் டு யூஸ் ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய சொந்த காரியங்களுக்காக பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிஸை, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு உள்ள கடமை என்ன இருக்கு சொல்கிறாங்க, வியாபாரத்தின் சொத்துக்களை சொந்த நலத்திற்காக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய கடமை. சரியா? ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஆல் பார்ட்னர்ஸ் பட் அ பார்ட்னர் ஷுட் நாட் யூஸ் த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹிஸ் ப்ரைவேட் பர்பஸஸ். என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி எல்லா பார்ட்னர்ஸுக்கும் உரித்தானது, சொந்தமானது. ஸோ என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் என்ன பண்ணக்கூடாது, ஷுட் நாட் யூஸ் த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹிஸ் ப்ரைவேட் பர்பஸ். அவங்களுடைய சொந்த நலனுக்காக என்ன பண்ணக்கூடாது, அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்ததாக பாருங்கள், டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்பட்டிங் பிஸ்னஸ்.
ஸோ போட்டி தொழில் செய்யாதிருக்கக்கூடிய கடமை. ஸோ போட்டி தொழில் காம்பட்டிங் பிஸ்னஸ்னால் என்னது? போட்டி தொழில். ஸோ இது இப்போ இதுலேயும் என்ன பண்ணுறாரு, ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கிறாரு. வெளியிலையும் என்ன பண்ணுறாரு, இதே சம்மந்தமான ஒரு தொழிலை செய்கிறாருன்னா அப்படி செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறாருங்கிற போது என்னது, போட்டி தொழிலை வந்து செய்யாதிருக்கக்கூடிய கடமை பெற்றவராக யார் இருக்கார்? ஒவ்வொரு பார்ட்னரும் இருக்கிறாங்க. ஸோ நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் காம்பட்டிங் பிஸ்னஸ். If he does so, he should surrender to the firms all profits earned by him in such business. No partner is allowed to earn secret profit. இந்த மாதிரியான ரகசிய லாபம் பெறக்கூடிய அந்த மாதிரியான பிஸ்னஸ், சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸை யாரும் மற்ற பார்ட்னர்ஸ் யாரும் தனிப்பட்ட விதத்தில் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணணும். யாருக்கு? இந்த ஃபர்ம்ஸுக்கு, பர்டிகுலர் ஃபர்ம்ஸ் சரண்டர் பண்ணி அதை எல்லா பார்ட்னர்ஸும் அதை ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ரகசிய லாபம், சீக்ரெட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த பார்ட்னர்ஸும் சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸை நம்ம காம்படிட்டிவ் பிஸ்னஸை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டியூட்டி டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகார வரம்புக்குள் செயல்படக்கூடிய கடமை. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ணணும், அவங்க செயல்படணும். எ பார்ட்னர் மஸ்ட் ஆக்ட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்ட அதிகார எல்லை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அதிகார எல்லைக்குள்ளே மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், செயல்படணும். ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கூட பிரித்து கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய ஒர்க்கை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்குது, அவங்க எந்த விதமான அதிகாரமோ செயல்படுதலையும் செய்ய முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி மற்ற கூட்டாளிகளின் சம்மதத்துடன் தான் என்ன பண்ணணும், பணிகளை ஒதுக்கீடு செய்யணும். ஸோ எல்லா விதமான கூட்டாளிகளுடைய சம்மதத்தோடு தான் மற்ற பார்ட்னர்ஸுக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய வேலைகளை அசைன் பண்ணணும், அதாவது பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒருத்தருடைய கருத்து வேறுபாடோடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நோ பார்ட்னர் கேன் அசைன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் without the consent of all other partners his interest in the firms to any other person so as to make him a partner thereof. என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறது எல்லா பார்ட்னர்ஸுனுடைய கன்சென்ட்டின் பேரில் தான். கன்சென்ட் என்னது, அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான். எல்லாரும் ஒத்துட்டு தான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பகிர்ந்தளிக்கணும், கொடுக்கணும். சரியா? ஸோ அப்போ எல்லா விதமான பார்ட்னர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இன்வால்வ்டாக இருக்கணும். சரியா? அதான் சொல்கிறாங்க. ஸோ டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ். என்ன பண்ணணும், எல்லா பார்ட்னர்ஸையும் கன்சல்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், பிஃபோர் அசைனிங் த ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒதுக்கீடு செய்கிறதாகட்டும், யாராருக்கு என்னென்ன பார்ட்னர்ஸுக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கணும்னு சொல்கிறது அசைன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே என்ன இருக்குது, எல்லாருடைய சம்மதத்தோடு தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா பார்ட்னர்ஸோட சம்மதத்தோடு தான் நம்ம அதை செய்யணும்னு சொல்கிறது அது உங்களுக்கு ஒரு கடமை. சரியா? அவங்களா தனியாக என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு பார்ட்னரும் முடிவெடுத்து அதை செய்யக்கூடாது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டியூட்டி யாருக்கு, ஒவ்வொரு பார்ட்னருக்கும். சரியா? இதான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Until then, bye.